வணக்கம். மாதகிருஷ்ணா அகாடமி வழங்கும் டிஎன்இபி ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வகுப்புகளுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து என்ன பண்ணிக்கலாங்க, கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா இது ரிலேட்டடான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் திங் ஓம்ஸ் லா. இன்னைக்கு நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம்ஸ் லா பார்க்க போறோம், கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்க போறோம், ஓம்ஸ் லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம், கிர்ச்சாஃப்ஸ் லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஓம்ஸ் லாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு மாறாத வெப்பநிலை. ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்குன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறாத வெப்பநிலையில இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மாறாத வெப்பநிலை. அப்பதான் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன, இந்த ரூல் வந்து ஒர்க் ஆகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கணும். சர்க்யூட் வந்து ஓப்பனா இருந்தால் இது என்ன ஆகாதுங்க, ஒர்க் ஆகாது. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நெசசரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓம்ஸ் லால. ஓகே. இப்ப இந்த ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்கு, ரைட்டுங்களா? அந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஆனது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ். இதுதான் வந்து ஓம்ஸ் லாக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா? in a closed at constant temperature in a closed circuit, current flow through the conductor is directly proportional to the voltage applied. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஓம்ஸ் லா பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஓம்ஸ் லானா என்னங்க, ஒரு மாறாத வெப்பநிலையில் முற்று பெற்ற மின் சுற்றின் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது அந்த இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையே இணைக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரி, இப்போ இது வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்களா, ஐன்னு வச்சுக்கலாம், இது வந்து வின்னு வச்சுக்கலாம், இது ஆர்ன்னு வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக. ரைட்டுங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ ஆனது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. அப்போ வி அதிகரிச்சீங்க அப்படின்னா வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஓகேங்களா? வி அதிகரிச்சீங்கன்னா ஐ அதிகமாகும், வியை குறைச்சிங்கன்னா ஐ குறையும். இப்ப நான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன், வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறேன். வி ஈக்குவல் டு என்னன்னு எடுத்து எழுதுறேங்க, ஐஆர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுறேன். இது புரிஞ்சுங்களா? ஸ்டேட் ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன அர்த்தங்க, நமக்கு ஓம்ஸ் லா அப்படின்னா வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் தெரியும். பட் அதுல சில சமயங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப எப்படி கேட்டுருவான், அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். அப்படி கேட்டானா நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும், செகண்ட் அது ஒரு க்ளோஸ்டு பாத்தா இருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்றப்ப தான் நமக்கு இது என்ன பண்ணுங்க, இதன் மூலியமாக நம்ம கரண்ட் மெஷர் பண்ண முடியும், கரண்ட் ஆர் வோல்டேஜ் என்ன பண்ண முடியுங்க, மெஷர் பண்ண முடியும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கரண்ட் லா, இத பத்தின விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஓம்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, V directly proportional to I, V is equal to IR. ஓகே, நம்ம ட்ரேட் தியரி புக்லயே இந்த ட்ரையாங்கிள் படிச்சிருப்போம். என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல மேல வந்து V, கீழே வந்து IR. நம்ம மேல வந்து என்ன பண்ணிக்கலாங்க, V IR வச்சுக்கலாங்களா? ஓகே, ரைட். எனக்கு இப்போ வோல்டேஜ் வேணும் அப்படின்னா இந்த வோல்டேஜை மறைச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா I into R கிடைக்கும். கரண்ட் I வேணும்னா ஐய மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா V/R கிடைக்கும். R வேணும்னா R மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா V/I வரும். அப்ப எப்படி எழுதலாம், V is equal to IR. அடுத்தது I is equal to என்ன இருக்குமா, V/R. therefore R is equal to என்ன இருக்குப்பா, V/I. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ் லாவினுடைய ஷார்டஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓம்ஸ் லா ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஒரு மாறாத வெப்பநிலையில் முற்று பெற்ற மின்சுற்றின் வழியாக செல்லும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மின்னோட்டமானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ரைட்.
சார் இது எங்கெங்க எல்லாம் நாட் அப்ளிகபிள் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? செமிகண்டக்டர்ல நாட் அப்ளிகபிள், வேக்கம் டியூப்ஸ்ல நாட் அப்ளிகபிள், கார்பன் ரெசிஸ்டன்ஸ்ல நாட் அப்ளிகபிள். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடங்கள் எல்லாம் இது என்ன பண்ண முடியாதுங்க, பயன்படுத்த முடியாது. சரி, அதே மாதிரி இதுல கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்னோம்? டெம்பரேச்சர் should be constant. Similar manner it must be a closed circuit. ஓகேங்களா? அடுத்து செமிகண்டக்டர்ல இது என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டோம், நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட்டுங்களா? therefore v is equal to IR. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் ஃபார்ம். ஸோ v is equal to IR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல ஃபீல்டு தியரம்ல இது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா J is equal to டோ இன்டு இ. இது ரேர் கேஸ்ல கேட்பாங்க, கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. J is equal to வேல்யூ is equal to டோ இன்டு இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸோ இதுல வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய யூனிட் என்னங்க, ஓம். இதனுடைய யூனிட் என்னங்க, ஓம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ்னுடைய யூனிட் என்னங்க, ஓம். கரண்ட்னுடைய வோல்ட் யூனிட் ஆம்ப்ஸ், வோல்டேஜுக்கு வோல்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சு இல்லைங்களா? ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாங்களா? ஸோ ஓம்ஸ்லா வந்து எங்க எல்லாம் அப்ளிகபிள் ஆகாது? செமிகண்டக்டர், கண்டக்டர், இது ரெண்டுல எதுல அப்ளிகபிள் ஆகாதுங்க? எங்க அப்ளிகபிள் ஆகாதுங்க? எங்க அப்ளிகபிள் ஆகாதுங்க? செமிகண்டக்டர், கண்டக்டர் எங்க அப்ளிகபிள் ஆகாதுங்க? செமிகண்டக்டர்ல அப்ளிகபிள் ஆகாது. ரைட். அடுத்து ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் V வேணும்னா ஃபார்முலா என்னங்க? as per voltage V, அதாவது ஓம்ஸ்ல படி V is equal to என்ன வருங்க? ஜஸ்ட் சார்ட்ல போடுங்க. Very good, sir. V is equal to IR, R is equal to V by I is equal to okay. ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து R is equal to VI, R is equal to IR, R is equal to VI அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு V is equal to IR அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம என்னன்னு இருக்கக்கூடாதுங்க, கன்ஃபியூஸா இருக்கக்கூடாது. பட் ஓம்ஸ்லா ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு இருக்க வேண்டும். ரைட். சரிங்க, ஒரு சம் பார்க்கலாங்களா? An electric bulb draws 5 amp current. An electric bulb draws 5 amp current. ஓகேங்களா? 5 amp current எடுத்துக்குது. Therefore I is equal to எவ்வளவுங்க, 5 amps. Then it's connected with V, voltage. Voltage is equal to எவ்வளவுங்க, 100 வோல்ட்டுங்க. வோல்டேஜ் எவ்வளவுங்க, 100 வோல்ட். So what is the resistance? R is equal to என்ன அப்படின்னு கேட்கறாங்க. So according to Ohm's law, R is equal to என்ன வருங்க, R is equal to என்ன வருங்க, V divided by I-ங்களா? சரி, here V is equal to எவ்வளவுங்க, 100 divided by I is equal to எவ்வளவுங்க, 5. ஒரு 5 5 2 10. therefore answer is 20. கரெக்ட்டுங்களா? clear? ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ரைட் சார். ரைட். அடுத்து ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ இப்போ எனக்கு இதே சம்ல ரைட்டுங்களா, therefore I is equal to எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, V is equal to 420. ஸோ வாட் இஸ் த R? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னங்க? R is equal to என்ன? ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸோட எடுத்துக்காதுங்க, டக்குன்னு போட்டீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க, ஆன்சர் சொல்ல முடியும்.
ஜஸ்ட் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. I is equal to 20, V is equal to 420, R is equal to என்ன வரும்? ஜஸ்ட் சாட்ல போடுங்க ஆன்சர் என்னன்னு. V by ஐங்களா? ஆன்சர் கேட்டுங்களா? நெக்ஸ்ட் சம். Yes, V by I 21. Okay, sir. அடுத்த sum. A potential difference 10 volt is ஓகேங்களா? So potential difference 10 volt is connected with the resistance R is equal to 2.5 ohms. ஓகேங்களா? 2.5 ohms. Find the I value. What is the current flow through the circuit? So இதுல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு சர்க்யூட்னு கொடுத்திருப்பாங்க, ஒரு எலக்ட்ரிக் காம்பனன்ட்னு கொடுத்திருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், என்ன கொடுத்திருந்தாலும் சரிங்க, ஃபார்முலா இதுதான். therefore I is equal to என்ன ஃபார்முலா வருங்க? I is equal to என்ன வருங்க? ஓகே, so I is equal to என்ன வரக்கூடியதா இருக்குங்க? V by Rங்களா? here V is equal to எவ்வளவுங்க? 10, R is equal to எவ்வளவுங்க? 2.5. therefore எவ்வளவு இருக்குங்க? 4 amps வரக்கூடியதா இருக்கும். ஓகே, so இன்னொரு சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க. V is equal to 220 கொடுத்திருக்காங்க. therefore R is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 ohm கொடுத்திருக்காங்க. I is equal to என்ன வரும்? ஜஸ்ட் சாட்ல போடுங்க ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு. so 220 V, ஓகேங்களா? so அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா I எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. என்ன வருங்க? சாட்ல போடுங்க. so 220 divided by 5 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரக்கூடியதா இருக்குங்க? no, V is equal to 220, R is equal to 5. what is the I value? I value என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ என்ன வருங்க? V எவ்வளவுங்க? 220. R ஓட வேல்யூ எவ்வளவுங்க? 5. so where formula is equal to என்னதுங்க? V by Rங்களா? V by R. I is equal to V by R. கரெக்ட்டுங்களா? so இப்போ 220 divided by 5 போட்டோம் அப்படின்னா என்ன வரக்கூடியதா இருக்குங்க? 1 5 4 5 20, மீதி 2 4 5 20. so 44 is answer. கரெக்ட்டுங்களா? 44 amps. கரெக்ட்டுங்களா? கிளியருங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சம்மு, இப்போ எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம் கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா I is equal to 4 amps கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ்? V is equal to என்ன வரும்? V is equal to என்ன வரும்? இதான் கொஸ்டின். இப்போ V is equal to என்ன ஃபார்முலாங்க? I into Rங்களா? therefore I ஓட வேல்யூ எவ்வளவுங்க? 4 into R ஓட வேல்யூ எவ்வளவுங்க? 20. ரைட்டுங்களா? so 4 2s are 8, 80 வோல்ட். கிளியருங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பார்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னதுங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஒரு வோல்ட், அதாவது நமக்கு வந்து V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன பண்றோம்? ரீரைட் பண்ணி எழுதி நமக்கு தேவையான அளவுக்கு என்ன அன்னோன் வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதி என்ன பண்றோங்க? ஸோ ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்றோம். கிளியருங்களா? ரைட். ஸோ அடுத்த சம். ஸோ ஒரு 40 வோல்ட் சோர்ஸ், 40 வோல்ட் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 40 வோல்ட். சரிங்களா? அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ வந்து 6.8. therefore எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ கரண்ட் I is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ இது கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. எஸ், I is equal to என்ன வருங்க? ஸோ I is equal to V by Rங்களா? V by Rனா 40 divided by
6.8. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலையும் கீழையும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? இப்போ 400 டிவைடட் பை 68. ஓகே, எனக்கு நேரா வராது, அதனால ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து டைரக்டா வராது. ஹென்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறேன். 0 சேர்த்துனீங்க அப்படின்னா 400ல எத்தனை 68 இருக்கு? ஸோ 400ல எத்தனை 68 இருக்கும்? 400ல எத்தனை 68 இருக்குங்க? ஓகே, 5 டைம்ஸ் போடலாங்களா? 5 டைம்ஸ் போட்டோம்னா 340. ஓகேங்களா? மீதி எவ்வளவு இருக்குங்க? 60 இருக்கு. 340. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்குங்க? 60 இருக்கு. ஸோ 60 இங்க சேர்த்துறீங்க அப்படின்னா நியர்லி நமக்கு எவ்வளவு டைம்ஸ் வருங்க? 9 டைம்ஸ் வரும். ஓகேவா? 0.9 டைம்ஸ் இப்படிதான் இருக்குங்க. ஸோ இதை மில்லி ஆம்ஸ் கன்வெர்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, ஸோ நான் எனக்கு வந்து இன்டூ 10 to the power -3 மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி இருங்க? 5.9 into 10 to the power -3 ஆம்ஸ் கிடைக்கூடியதா இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல வெறும் 5.9 இருக்கும். 5.9 into 10 to the power -3 ஆர் மில்லி ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னங்க? 5.9 மில்லி ஆம்ஸ். ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் தான், எக்ஸாக்ட் கிடையாது. ஓகேங்களா? கிளியருங்களா? சரி, ஓகேங்க. சிமிலர் மேனர் இதே மாதிரியான பாயிண்ட்ல நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க ஈஸியான கொஸ்டின்ல பிராக்டிஸ் பண்றது எதுக்காகனா ஃபார்முலாக்காக. அடுத்து கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் உடைய வேல்யூஸ்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கறத கெஸ் பண்றதுக்காக. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், how much current taken through the following circuit? So first thing, voltage is 8 volt, then R is equal to 10k ohm resistance. Find the current. I is equal to என்ன வரும்? ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஃபைண்ட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஃபைண்ட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ I is equal to என்ன வரணும்? V வந்து 8, R வந்து into எனக்கு என்ன இருக்குங்க? 10 to the power 3 இருக்கு. ரைட்டுங்களா? 10 to the power 3 இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 8 ரைட்டுங்களா? 8 அப்படிங்கிறப்ப ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு புள்ளியை வச்சு 0 சேர்த்திக்கலாங்களா? 80 ஆகு. அப்போ எத்தனை டைம்? 8 டைம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ 8 into 8 கீழே வந்து என்ன இருக்குங்க? 10 to the power -3 இருக்குங்களா? ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? ஸோ 0.3008 ஆம்ஸ்ன்னு எடுத்து எழுதலாமா? 0.8 மில்லி ஆம்ஸ்னு எடுத்து எழுதலாம். அதர்வைஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்? 0.008 ஆம்ஸ்னு எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? கிளியர்? ரைட், அடுத்த சம். சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா voltage is 18 kilovolt. voltage is 18 kilovolt. voltage is என்னதுங்க? 18 kilovolt. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் is 15 kilo ohm resistance. Find the current I is equal to என்ன வரும்? ஃபைண்ட் பண்ணுங்க. I is equal to என்ன வரும்? ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல 0.8 இருக்குங்க. 0.8, ஸோ இங்க வந்து பாருங்க 0.8 டிவைடட் பை எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 10 to the power 3 இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை நான் இது பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ 1000 வகுக்கணும். ரைட்டுங்களா? 10 to the power 3 மேல வந்து 1000 வகுக்கணும். ஸோ இப்போ இது என்ன ஆகுங்க? ஸோ எனக்கு மேல வந்துட்டு 0.0
0.008 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூடியதா இருக்குங்க, மாறக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? டவுட் கிளியருங்களா? எஸ் சார். ஸோ எதுக்காகனா நமக்கு இந்த ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.8 இருக்குங்க, டிவைடட் பை 1000ஆல வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கூடியதா இருக்குங்க, புள்ளிக்கு அப்புறம் 3 0 வரக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ரைட் சார். ஓகே, இந்த சம் போலாங்களா? ஸோ V is equal to 18 kV, R is equal to 15 kilo ohm. எகைன் எனக்கு வந்து I is equal to என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ என்ன வருங்க சார், I is equal to என்ன வருங்க, I is equal to 18k divided by 15k. ஸோ இப்போ எனக்கு ரெண்டுலையுமே k இருக்கிறப்ப பிரச்சனையே இல்லைங்க, இந்த k கேன்சல் பண்ணிட்டு போட்டு 18 divided by 15 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க, ஒரு 15 15 புள்ளி வச்சு 0 வச்சுனா மீதி 3 30, 2 15 எவ்வளவுங்க 30. சரிங்களா? 1.2 கிளியர். சூப்பர். அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்த சம். So 4 amp current through the 24 ohm resistance. What is the voltage source? So எனக்கு வந்து பாத்தீங்கன்னா I is equal to 4 amps போகுது. ஓகேங்களா? R is equal to 24 ohms போகுது. What is the voltage? V value என்ன வரும்? Just calculate பண்ணி சொல்லுங்க. V value என்ன வரும் சொல்லுங்க. V is equal to formula என்னங்க, I into R. So இது போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. 9.6 96 ரெண்டுல எது ஆன்சர் கரெக்ட்டுங்க? 9.6 or 96, A or B? $96. 96 தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்க. அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So according to Ohm's law, which one is correct? V is directly proportional to I, V inversely proportional to I, V directly proportional to VI. All of the above. Which one is correct answer? According to Ohm's law, A, V directly proportional to I, B, V inversely proportional to I, C, V directly proportional to VI, D, all of the above. So option is A. Clear sir. V directly proportional to I. கரெக்ட்டுங்களா? ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து என்ன இருக்குங்க, கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரைட் சார். அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சம். ஓகே, V is equal to 180 வோல்ட். சார் இதுல என்ன ஸ்டோரி வேணாலும் வரலாங்க, நமக்கு தேவை இந்த வோல்டேஜ் கரண்ட்டை மட்டும் பிக் பண்ணி எடுக்க தெரிஞ்சா போதும். ஸோ இன் சர்க்கியூட் ஆர் இன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எனிதிங் கேட்கலாம். கேட்டானா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுல இருந்து இதை மட்டும் தான் நம்ம வெளியில எடுக்கணும். எடுத்து வச்சுட்டு கால்குலேட் பண்ணோம்னா போதும். என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்கறான், அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். So in a circuit, voltage have 18 volt. Sorry, in a circuit, so 18 volt connected across the resistance. Current through the resistance is 220 milliamps. What is the resistance value? So எனக்கு resistance value என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, V யும் I யும் கொடுத்துக்கிறாங்க. Therefore R வேணும். கரெக்ட்டுங்களா? R வேணும்னா V by I. ரைட். ஸோ இப்போ போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி சாட்ல போடுங்க. ஓகே, கிலோ போட்டா 10 to the power 3, மில்லி போட்டா 10 to the power -3. ஸோ போட்ட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
ஆம்ப்ஸ் சார், ஏ ஆம்பியர். சிம்பிள் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே சார், ஓகே. அடுத்துங்க. யா ஐசி ஆர் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ 220 இன்டு 10 டு தி பவர் என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, -3 இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம மேல கொண்டுட்டு போயிட்டோம்னா என்னவா மாறிடுங்க, -3னா மேல ஒரு 10 டு தி பவர் +3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க, கீழே 10 டு தி பவர் +3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 2 என்ன அடி விட்டு போயிடும். அப்போ இங்க என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, டிவைடட் பை 220 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க? ஜஸ்ட் சாட்ல ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி போடுங்க. ஸோ 81.81 வருதுங்க. ஸோ ஆப்ஷன்ல நமக்கு 82 அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can pick it 82 as a answer. Approximate answer is 82 amps are. So 81.81 clear. So approximate answer அப்படிங்கிறப்ப எனக்கு நியரஸ்ட் ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்க முடியும். ஓகே சார். An electric heater draws 3.5 amps from 110 volts voltage source. 110 volt voltage source. What is the resistance value? So electric heater draws I is equal to 3.5 amps. 3.5 amps. Therefore V is equal to 110 volt. So what is the value of R? R is equal to என்ன வரும் அப்படிங்கிறதா கொஸ்டின். R is equal to என்ன வருங்க? ஸோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது என்ன வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன வருங்க? ஆர் ஈக்குவல் டு வி பை ஐங்களா? ரைட், வி பை ஐ போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க? ஜஸ்ட் சாட்ல போடுங்க. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ ஒரு 0 மேல சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு இது என்னவா மாறிடுங்க, 35 மாறிடும். சரி, ஒரு 35 எவ்வளவுங்க? 35, 2 35 70, 3 35 105. அப்ப 110க்குள்ள 3 தடவை தான் அடங்கும். ஓகேங்களா, கரெக்டுங்களா? இப்போ 335 சார் 105, பேலன்ஸ் ஒரு 5 இருக்கு, 50ல வராது, புள்ளி வச்சு 0 சேர்த்துங்க. 500 50 வராது, மீதி புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 50. ஸோ 50க்குள்ள ஒரு 35. ஓகேங்களா, பேலன்ஸ் 15 போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு 0 சேர்த்தணும்னா என்ன வருங்க, 4 டைம் வரும். 3.1 amps is the correct answer approximately. ஓகேங்களா, ரைட். அடுத்து கொஸ்டின். How much voltage is needed to produce 2.5 amps of current through the 20 ohm resistance? ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 amps. சரிங்களா, I is equal to என்ன ஆன்சருங்க, 2.5 amps. ஓகேங்களா, therefore R is equal to எவ்வளவு, 200 ohms. ஓகேங்களா, R is equal to என்னது, 200 ohms. therefore what is the voltage V is equal to needed? V is equal to IR. அப்ப 200 into 2.5 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஜஸ்ட் சாட்ல போடுங்க. 200 into 2.5 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? So answer is 500 வோல்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட். Okay, how much resistance is needed to draw the 17.6 milliamps from 12 volt source? 12 volt sourceல எனக்கு 7.6 கரண்ட் வரணும் அப்படின்னா எவ்வளவு வோல்டேஜ் தேவை? Here I is equal to என்ன கொடுத்துருக்கான், 17.6 milliamps. இதுதான் முக்கியம். அதே மாதிரி வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கான், நம்ம அப்ளை பார்த்த மாதிரி தாங்க 12 வோல்ட் கொடுத்துருக்கான். therefore எனக்கு என்ன கேட்கறான், R வேல்யூ என்னன்னு கேட்கறான். ஸோ ஃபைன் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி சாட்ல போடுங்க. R is equal to V by I-ங்களா, 12 divided by 17.6 into 10 to the power -3 into
10 to the power plus 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மேல என்ன ஒண்ணு இருங்க 10 to the power plus 3 வந்துரு. அப்ப ஆன்சர் வந்து 12,000 divided by 17 ஓகேங்களா 0.6 ரைட்டா. சரிங்க, இப்போ எனக்கு 17.6 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அகைன் மேல ஒரு 0 சேர்த்திட்டு இதை 176 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வருங்க? ஸோ நியர்லி 681 பாயிண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல 680 இருக்கு அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணோம்னா அப்ராக்சிமேட் ஆன்சர் வித் த ஆப்ஷன். நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம இது என்ன பண்ணிக்கிறோங்க சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னா கண்டிப்பா வேரி ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபைன் பண்றப்ப அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். ஸோ அப்போ வந்து நியரஸ்ட் புள்ளி எது வருதோ அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த வோல்டேஜ் சோர்ஸ் ஃபார் கேரிங் த கரண்ட் ஆஃப் 2 amps வித் த 36 ohm ரெசிஸ்டன்ஸ்? ஸோ வோல்டேஜ் என்னன்னு கேட்கறான். ஸோ ஐஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 amps கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 36 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வி? வி ஈக்குவல் டு ஐஆருங்களா 2 into 36 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸுங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஆன்சர் மட்டும் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரெண்டே பெருக்கி வகுத்தீங்கன்னா தீர்ந்தது. அதை தவிர வேற எதுவுமே இங்க யூஸ் பண்ணலீங்க. எதை பெருக்கணும் எதை வகுக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கும். 72 வோல்ட் ரைட். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம், ஓம்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம். ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா ஷார்ட்கட் பார்த்தோம். அதனுடைய ஷார்டஸ்ட் ஃபார்ம் 3 ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைன் பண்றது, கரண்ட் எப்படி ஃபைன் பண்றது, வோல்டேஜ் எப்படி ஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணுங்க, ஸோ எல்லா விதமான ப்ராப்ளம் எடுத்து பார்த்தோம். இன்ஷியலா ஈஸியான ஸ்டெப்ஸ்ல வரது பார்த்தோம். அடுத்து 10 to the power -3, 10 to the power +3. எங்க 10 to the power +3 வரும், எங்க 10 to the power -3 வருங்க? கிலோ வோல்ட்னு கொடுத்தாங்கன்னா 10 to the power +3 வரும். மில்லி ஆம்ப்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 to the power -3 வரும். ஸோ இப்போ இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப வாஸ்டா எடுத்து வச்சுட்டு நிறைய படிச்சேன்னு பார்த்துட்டு இருக்கிறது காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி பார்த்தீங்கன்னாலுமே கிளியரா பாருங்க. ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சிலபஸ் தான் உங்களுக்கு, ரொம்ப கம்மியான சிலபஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸ்ல இல்லைன்னா வேற எந்த சிலபஸ்லயுமே நம்ம வந்து அடிக்க முடியாது. இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் சிலபஸ்ங்க. ஸோ ஜஸ்ட் கிட்ஸா ஓம்ஸ்லா இப்போ இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓம்ஸ்லாவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அடிக்க தெரியணும். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ பண்ண முடியுங்களா? அடிச்சிடலாங்களா? கான்ஃபிடன்ட் இருக்குங்களா? ஓகே ரைட் சார். ஓகேங்க, தேங்க்யூ சார். சாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, 12 வோல்ட் கம்மா 2 amps. ஓகேங்களா. ஹியர் ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துருதுங்க, V by I-ங்களா. ஸோ 6ன்னு வந்துருது. அதே ஆர் ஈக்குவல் டு 6ன்னு வச்சு வைக்கிறப்ப எனக்கு I என்ன கூடியதா இருக்குங்க, V வந்து 24 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா 4 amps வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வச்சுட்டு ஆர் கண்டுபிடிச்சுக்கங்க. அந்த ஆரை வச்சுட்டு ரெண்டாவது வோல்டேஜ் டிவைட் பண்றப்ப ஐ கிடைச்சிருங்க. அப்போ 4 amps. கிளியர். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ கிளாஸஸ் சென்ட் பண்ணிக்கலாங்களா? வோல்ட்டுக்கு 2னா 6ங்க. ஓகேங்களா. therefore எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 வோல்ட் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னா ஐ ஈக்குவல் டு என்ன வருங்க 4 amps. ஓகே கிளியர். ஓகே சார், எண்ட் பண்ணிடலாம்.